இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் தாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதையுமே கருவேப்பில் சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திட்டு வெங்காயம் வரமிளகாயெல்லாம் வணங்கினதையும் ஒரு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருகி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி மண் வாசனை வரும். அதனால் தோல் சீவினதுக்கப்புறம் நல்லா பீட்ரூட்டை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருகி சேர்த்துட்டு உப்பு போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்ற வேண்டாங்க. பீட்ரூட்லேயே தண்ணி நல்லா வரும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிங்கனாவே நல்லா பீட்ரூட் வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்த வேண்டாங்க. அதில் வர தண்ணியிலே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். தண்ணி விட்டிங்கன்னா சாதம் கொதங்கிற மாதிரி போயிடும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சிவப்பு அவல் தாங்க. அவல் வந்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க. நான் பனங்கல்கண்டு பவுடர் சேர்த்திட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவலில் வந்துட்டு அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளைக்கு அவல் கொடுத்து விட்டுக்கோங்க. ஜூஸுக்கு லெமன் ஜூஸ் தாங்க. லெமன் பிழிஞ்சு விட்டு நாட்டு சக்கரையோ இல்லை பனங்கல்கண்டு பவுடரோ போட்டு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுத்து விட்டுருங்க. லெமன் வந்துட்டு நம்மளோட பித்தத்தை நல்லா குறைக்குங்க. பாடி ஹீட்டை தணிச்சிட்டு கூலிங்காக வச்சுக்குவோம். வாட்டர் பாட்டிலுக்கு 6-7 பிளாக் கிரேப்ஸ் தாங்க. கருப்பு திராட்சை இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எசன்ஸ் தண்ணியில் இறங்கி தண்ணியும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் வராது. அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனு சூப்பராக முடிஞ்சு. என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து ஜீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே பவுடராக அரைச்சி வச்சு ட்ரிங்காக குடிக்கிறதாங்க. இது எப்படி வந்து பவுடராக அரைக்கிறதுன்ட்டு இந்த வீடியோக்கு மேலே ரிலேட்டட் வீடியோவில் வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு டைட்டில் கொடுத்துருக்குறேங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இன்றைக்கி ஃபேட் கட்டர் ட்ரிங்க்குக்கு வந்து நெல்லிக்காய் டீ தான் எடுத்துக்கிட்டேங்க. 2 நெல்லிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் மூடி விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நெல்லிக்காயில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நார்மலான நம்ம டீ தூள் சேர்த்திக்கலாங்க. அப்படி சேர்த்தும் போது நம்மளுக்கு கிரேவிங்ஸ் குறைஞ்சிக்கும். டீ குடிக்கிற கிரேவிங்ஸ் குறைஞ்சிக்கும். கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து இந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. பிளட் சுகர் லெவல் நார்மலாகவும் வச்சுக்குங்க. இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்லி அரிசி கஞ்சியும் வாழைத்தண்டு பொரியலும் தாங்க. பார்லி அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு குயிக்காக பார்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம தண்ணியில் வச்சு போட்டு காய்ச்சிக்கலாங்க. சீரகம் மட்டும் போட்டு காய்ச்சும்போது நல்ல பார்லி அரிசி மணமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் காய்ச்சினிங்கனாவே இந்த மாதிரி கெட்டி ஆகிக்கும். அரிசியும் வெந்துருங்க. தயிர், உப்பு, ஆனியன் சேர்த்து சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பை பை.